வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த உள்ளதாக செய்தி ஒன்று இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்டுக்கட்டாக பணங்கள் சிக்கப் போகிறதா? அனைத்து விதமான ஆவணங்களும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக கைப்பற்றப்பட்டால் திமுகவின் ஆட்சியே கவிழ்வதற்கு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் ஆளுநர் டெல்லியில் செய்து கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு சென்ற ஆளுநர் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நேற்றுடன் அவரது பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. ஆனாலும் இன்று நடைபெறக்கூடிய ஆளுநர் மாநாட்டில் ஆளுநராக தற்பொழுது ரவி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தற்பொழுது மேலும் 2 ஆண்டுகள் வரை தமிழகத்தில் ஆளுநராக ரவி அவர்களது பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என்ற செய்தியும் தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. ஆனால் முதல் கையெழுத்தே ஸ்டாலின் அவர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறாரா ஆளுநர் என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொலை கொள்ளை சம்பவம் குறிப்பாக தமிழகத்தில் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். தொடர்ச்சியாக மரணம். கடந்த 50 நாட்களில் மட்டும் 75 கொலைகள் நடந்துள்ளதாக தற்பொழுது ஆதாரங்களுடன் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். திமுக பல தோல்விகளை தழுவி 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறது என்றால் அது என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகனும் வலது கையாக இருக்கக்கூடிய நமது துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், சபரீசனாக இருக்கட்டும், சபரீசன் அவர்களது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது முதுகெலும் என்றே தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். ஜி2 நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதலாவதாக சோதனைகள் நடத்திய பொழுது உதயநிதியாக இருக்கட்டும், கோபாலபுர குடும்பமாக இருக்கட்டும், அது எங்களது நிறுவனம் அல்ல என்று கூறினார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனைகள் கடைசியாக இது கோபாலபுரத்திற்கு சொந்தமான நிறுவனம்தான் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டவுடன் நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று யார் காலை பிடித்தார் என்பதும் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். தற்பொழுது சபரீசம் இருந்துதான் தற்பொழுது கோபாலபுரத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை அதிகப்படுத்தியிருப்பதாகவும் ஜி2 முன்னிறுத்தி இந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமே ஆனால் நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் உட்பட பலரும் இதில் சிக்குவார்கள். ஏன், திமுகவின் அமைச்சரவையில் உள்ள முக்கியமான அமைச்சர்களது பெயரும் இதில் இடம்பெறும். மாதம் மாதம் பல லட்சங்கள் கோபாலபுரத்திற்கு கொடுத்ததாக செய்திகளும் அமைச்சர்களிடம் இருந்து விசாரணையின் அடிப்படையில் தெரிய வந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது.